சிவாஜி கணேசன் அவர்கள் 1953, 54களில் நடித்த படங்களில் திரும்பிப்பார் என்ற படத்தில் முற்றிலும் புதிய வில்லன் வேடத்திலும், இல்லஜோதி படத்தில் கண்ணதாசனால் எழுதப்பட்ட அனார்கலி என்ற ஓரங்க நாடகமும் அக்காலத்தில் சிறப்பாக இருந்தன. இந்த இரண்டு படங்களையும் தயாரித்தவர் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். டி.ஆர். சுந்தரம் அவர்கள் லண்டனிலே மேல் படிப்பு படித்துவிட்டு திரும்பும்போது உடன் படித்த ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை மணந்து கொண்டவர். அவர் திருச்செங்கோட்டில் பிறந்தவர். சேலம் வந்து சேலத்தில் ஏற்காடு செல்லும் வழியில் சேருவிராயன் மலையில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற ஸ்டுடியோவை நிறுவி சுமார் 50-60 படங்களை அக்காலத்தில் தயாரித்தவர். அக்காலத்தில் நடிகர்களான பி.யு. சின்னப்பா, டி.ஆர். மகாலிங்கம், எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன் போன்றெல்லாம் அவர் வழக்கு சிறப்பாக நடித்து பெயர் பெற்றிருந்தார்கள். டி.ஆர். சுந்தரம் அவர்களும் ரொம்ப கண்டிப்பான பேர்வழி. யாராக இருந்தாலும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். அவர் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும்போது அவருக்கு ஒரு நாற்காலியும், கதாநாயகன் நடிப்பவருக்கு நாற்காலியும் மட்டும் போட்டு இருப்பார். வேறு யார் வந்தாலும் உட்கார முடியாது. அந்த கண்டிஷனில் தான் அவர் ஸ்டுடியோவில் எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்தலாக இருந்தார். அப்படி மாடர்ன் தியேட்டர்ஸில் சிவாஜி நடிக்கும்போது அவரை பார்க்க அவருடைய ஆருயிர் நண்பரான எலிகண்ட் பப்ளிசிட்டி திரு மோகன் அவர்கள் ஒரு முறை சேலம் சென்றவர் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு சென்று சிவாஜியை பார்க்க சென்றார். அப்பொழுது சிவாஜி கணேசன் நடித்து கொண்டிருந்தார். உடனடியாக அவர் என்ன பண்ணார், சிவாஜி அங்கிருந்து வந்து தன்னுடைய நாற்காலி உட்கார்ந்தவர் மோகனை பார்த்தவுடன் அருகே இருந்த டி.ஆர். சுந்தரம் இருக்க எழுந்து கொண்டு மோகனை அந்த நாற்காலி அமர வைத்துவிட்டு சிவாஜி நின்று கொண்டார். அப்பொழுது டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தன் ஊழியரை அழைத்து இன்னொரு நாற்காலி கொண்டு வர சொன்னார். அந்த நாற்காலி வந்த பிற்பாடுதான் சிவாஜி அதில் அமர்ந்தார். இப்படி கண்டிப்பாக இருந்த டி.ஆர். சுந்தரம் அவர்கள் சிறிது காலத்தில் இறந்து விட்டார். இறந்த பிற்பாடு அவருடைய மகன் ராமசுந்தரம் ஜெய்சங்கர் நடித்த பல படங்களை தயாரித்தார். அவற்றில் பல்லவனுக்கு வல்லவன், திருவல்லவர்கள் போன்ற படங்கள் சிறப்பாக ஓடிய படங்களாகும். அத்தகைய டி.ஆர். சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸை இன்றும் அடையாளமாக ஏற்காடு செல்லும் வழியில் அதன் முன்புற தோற்றம் கொண்ட ஸ்டுடியோவை பார்க்கலாம். நடிகர் சிவாஜியின் நடிப்புக்கு குரு முன்னாடியே டைரக்டர் எல்.வி. பிரசாத் என்று கூறுவார்கள். எல்.வி. பிரசாத் அவர்கள் தெலுங்கிலே நடிகராக இருந்து பிறகு தெலுங்கு, தமிழ் என இரு மொழி படங்களிலும் டைரக்டராக உயர்ந்தவர். அவர் அஞ்சலி தேவியினுடைய பூங்கோதை படத்தையும் டைரக்ட் செய்திருக்கிறார். பூங்கோதை படத்தில்தான் சிவாஜியை அஞ்சலி தேவி இரண்டாவது கதாநாயகர் நடிக்க வைத்தார். அவர் சிவாஜியின் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். 1954 சிவாஜி நடித்த மனோகரா படத்தை ஜூபிலர் பிக்சர்ஸார் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளிலும் ஒரே சமயத்தில் தயாரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த 3 படங்களையும் இயக்கியவர் எல்.வி. பிரசாத் அவர்கள். இதில் தமிழ் படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. கலைஞர் கருணாநிதியின் வசனங்கள் பரசக்திக்கு பிறகு மனோகரா படத்தில்தான் மிக மிக அற்புதமாக அடர்த்திற்கு இருந்தது. அந்த வசனங்கள் எல்லாம் சிவாஜியால்
சிறப்பாக பேசப்பட்டு வசனத்துக்காகவே ஓடியவிடும் மனோகரா தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக ஓடி மாபெரும் வெற்றி கண்டது. மதுரை தேவி தியேட்டரில் 156 நாட்கள் ஓடியது. இந்த எல்வி பிரசாத் அவர்கள் அப்பொழுது சிவாஜியை தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு மொழியில் பேசி நடிக்க வேண்டும், இந்தி மொழியிலே பேசி நடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். சிவாஜியினுடைய திறமை அறிந்த அவர் சிவாஜியும் அவ்வாறே தெலுங்கு வசனங்களை தமிழில் எழுதி வைத்து ஒரே குறுகிய நேரத்தில் படித்து மனப்பாடம் செய்து கொண்டு ஒரு தெலுங்கு நடிகர் பேசுவது போலவே மனோகர் சிறப்பாக பேசி அது படித்து மாபெரும் வெற்றி செய்தார். அதேபோல் இந்தி வசனங்களையும் தமிழில் எழுதி வைத்து மனப்பாடம் செய்து இந்தி படத்திலே படித்து வைத்தார். 2 படங்கள் மாபெரும் வெற்றி பெற என்றாலும் வெற்றிகரமாக ஓடியது. அதன் பிறகு சிவாஜியினுடைய சந்திப்பு மங்கையர் விளக்கு படத்தில் சிவாஜி ஒரு வித்தியாசமாக எடுத்து நடித்தார். அதில் பத்மினி சிவாஜிக்கு அண்ணியாகவும் அண்ணனாக எஸ்.சி. சுப்பையாவும் நடித்தனர். அப்பொழுதுதான் அந்த படத்தை பிரசாத் அவர்கள் இயக்குவதற்கு வந்திருந்தார். அப்பொழுது சிவாஜியும் எல்வி பிரசாத்தும் நீண்ட நாளைக்கு பிறகு சந்தித்தால் பழைய கதைகளை எல்லாம் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது சிவாஜி சொன்னார், நீங்கள் இந்த வசனத்தை எப்படி எல்லாம் ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் என்று எல்வி பிரசாத் சிவாஜியை கேட்டார். சிவாஜி சொன்னார், நீங்கள் அப்பொழுது தெலுங்கு படத்துக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வசனங்கள்லாம் கூட இன்னும் என் மனதில் ஞாபகம் இருக்கிறது என்று கூறினார். உடனே ஆச்சரியப்பட்டு பாட எல்வி பிரசாத் சிவாஜி எங்கே அந்த தெலுங்கு வசனத்தை அந்த அரண்மனை சீன் வசனத்தை பேசுங்கள் பார்ப்போம் என்று கேட்டார். சுடேவி சிவாஜி மீண்டும் அந்த மனோகர் வசனத்தில் அரண்மனையில் கட்டளையாக இது என்று தொடங்க வசனத்தை சிறப்பாக பேசி எடுத்து காட்டினார். இவருக்கு எல்வி பிரசாத்துக்கு ஒரே ஆச்சரியம், இத்தனை நாள் கழித்து வந்து தெலுங்கு பட வசனத்தை கூட மறக்காமல் இருக்கிறாரா என்று. அதனால் அவர் சொன்னார், நடிகளிலே இவருக்கு மொபைல் பேஸ், அதாவது எல்லா வித உணர்ச்சிகளையும் அடிக்கடி மாற்றக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இவருக்கு ஞாபக சக்தி மிகுந்த அதிகமாக இருக்கிறது. எந்த வசனமாக இருந்தாலும் அது ஜெர்மனி அல்ல, ஆங்கிலம் அல்ல, எந்த வசனமாக இருந்தாலும் ஒரு முறை படித்து விட்டால் அந்த வசனத்தை திரும்பவும் அவர் உடனடியாக மறக்காமல் சொல்லுவார். அப்படிப்பட்ட சிவாஜியை அவர் நடிப்பழக சக்கரவர்த்தியாக பாராட்டி கொண்டிருந்தார். நீண்ட நாளைக்கு பிறகு எல்வி பிரசாத் அவர்களுக்கு அவருடைய சொந்த தயாரிப்பாக 20 உள்ளம் என்ற படத்தை, இது ஆனந்த உடலில் திருமதி லக்ஷ்மி டாக்டர் திருவிரி சுந்தரி அம்மாள் எழுதிய கதையை, பெண்மணம் என்ற கதையை 20 உள்ளம் வயலில் நடிக்க வைத்தார். அதில் சிவாஜியும் சுவராஜையும் நடித்தனர். இந்த படமும் அவர் வெற்றி படமாக அமைந்தது. இன்று எல்வி பிரசாத்தினுடைய மகள் அவர் நடத்த ஆரம்பித்த பிரசாத் கடல் லேபை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரசாத் அவர்களும் மறந்து விட்டார், சிவாஜி அவர்களும் மறந்து விட்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நெருங்கிய நண்பர்கள் பலர் உண்டு. அவர்களில் முக்கியமானவர் எடிகன் பப்ளிசிட்டி உரிமையாளர் திரு மோகன். மோகனும் சிவாஜியும் 2 நாளைக்கு ஒரு முறையினம் சந்திக்காவிட்டால் இருவருக்கும் தூக்கம் வராது. சிவாஜி அடிக்கடி எலிகன் பப்ளிசிட்டி அலுவலகத்துக்கு சென்று மோகன் பப்ளிசிட்டி விளம்பரம் வரைந்து கொண்டிருக்கும் போது சிவாஜி அவரோடு மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருந்து விட்டு வருவார். அதேபோல் மோகனும் சிவாஜியை அவர் வீட்டில் இரவு பகல் என்று பாராது அடிக்கடி சென்று பார்த்து, சிவாஜி அதிகமாக ஆங்கிலம் பார்க்கும் விருப்பம் உள்ளவர். இருவரும் ஒரே நாளில் 2-3 படங்கள் கூட சேர்ந்து பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட மோகன் ஒரு நாள் சிவாஜியை பார்ப்பதற்காக சிவாஜி ஏவிஎம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தார். மோகன்
ஏஎம் ஸ்டுடியோவுக்கு சென்றார். சென்றவர் நேராக அப்பிச்சி மெய்யம் செட்டியாருடைய அலுவலகத்தை தாண்டி சிவாஜி நடிக்கும் இடத்துக்கு சென்றபோது சிவாஜியும் மோகனும் அங்கு மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இதை பார்த்த ஏவிஎம் அவர்கள் தன் அலுவலக ஊழியரை அழைத்து சிவாஜியை மோகன் சந்தித்து விட்டு திரும்பும்போது என்னை பார்த்து விட்டு போகச் சொல்லுங்கள் என்று கூறினார். அவ்வாறு அந்த ஊழியரும் சென்று மோகனிடம் ஏவிஎம்மின் விருப்பத்தை தெரிவித்தார். மோகனுடைய சிவாஜியிடம் என்னங்க செட்டியார் என்னை பார்த்துவிட்டு போக சொல்லுகிறார் என்று கூறினார். சிவாஜியும் சரி மோகன், நீ பார்த்துவிட்டு தான் போயேன், என்னதான் சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று சிவாஜி கூறினார். அதன்படியே மோகன் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும்போது மெய்யம் செட்டியாரின் அலுவலகத்திற்கு சென்று அவர் முன் அமர்ந்தார். அப்பொழுது மெய்யப்ப செட்டியார் கூறியதாவது, மோகன், நீ சிவாஜியோடு நெருக்கமாக பழகுகிறாயே, அவரை வைத்து ஒரு படம் தயாரிக்க வேண்டியதானே என்று கூறினார். அப்பொழுது மோகன், போங்க நீங்கள், நான் என்னமோ சிறிதாக தொழில் செய்திருக்கிறேன், சிவாஜியை வைத்து படம் எடுக்கும் அளவிற்கு நான் பொருளாதார வசதிக்கு எங்கே போவேன் என்று கூட்டார். அப்பொழுது மெய்யம் செட்டியார் அவர்கள், மோகன், நீ பணப்பிரச்சனைக்காக தொடங்காதே, நீ பணம் தயாரி, எவ்வளவு பணம் வேண்டாலும் நான் உதவுகிறேன் என்று கூறினார். அதை கேட்டு வந்து மோகன் சிவாஜியிடம் கூறினார். சிவாஜியும் உடனே மோகனை, சரி மோகன், நீயும் என்னை வைத்து ஒரு படம் தயாரி, அந்த படத்தை நான் நடித்துக் கொடுக்கிறேன் என்று கூறினார். அப்போது சிவாஜியிடம் எம்ஆர் சந்தானம் உதவி கேட்டுக்கொண்டிருந்தார். ஆகவே சிவாஜி மோகனிடம், நீயும் எம்ஆர் சந்தானம் சேர்ந்து அண்ணன் தங்கை பாசத்தை காட்டும் படமாக என்று நன்றாக இருக்கும் என்று கூறினார். அப்பொழுது கொட்டாரக்கரா எனும் கேரள எழுத்தாளர்களுடைய பாசமலர் படம் கதை இவர்களுக்கு கிடைத்தது. அந்த கதையை படமாக்கலாம் என்று சிவாஜி கூட மற்ற எல்லோரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். காரணம், அந்த படத்தில் அண்ணன் இறந்தவுடன் தங்கையும் இறந்து விடுவதாக கதை இருந்தது. என்னங்க, கணவன் இருந்தால் மனைவி இறப்பார்கள், அண்ணன் இறந்து தங்கை இறப்பாளா என்று பலரும் சந்தேகங்கள் எழுப்பினார்கள். அப்பொழுது சிவாஜி ஏன் இப்படி நடக்கக்கூடாது என்று கூறி சமாதானப்படுத்தினார். அப்போது பத்திரிகையில் செய்தி வந்தது. அதில் கேரளாவுடைய ஏதோ ஒரு கிராமத்தில் அண்ணன் இறந்த செய்தி கேட்டு தங்கை மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் விட்டதாக செய்தி இருந்தது. அது சுட்டி காட்டி சிவாஜி, இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த சிவாஜியின் வேண்டுகோளுக்கு இணங்க கொட்டராக்களோட பாசமலர் படத்தை பிரம்மாண்டமாக தயாரித்தார்கள். அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று படத்தை கொட்டிட்டு கொட்டியதாம். உடனே மோகன் அந்த படத்தை அப்படியே அள்ளிக்கொண்டு போய் ஏவிஎம் அவர்கள் அலுவலகத்துக்கு சென்று அவர் டேபிளில் அத்தனை பணத்தையும் வைத்தாராம். ஏவிஎம் அதை பார்த்துவிட்டு சிறிது நேரம் கழித்து மோகனுக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். மோகன் உடனே எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கள் போதும் என்றாராம். ஆனால் ஏவிஎம் அவர்கள் மோகனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாராம். அதை கடைசி வரையில் மோகன், சிவாஜி நட்பினால் தான் எனக்கு இந்த தொகை கிடைத்தது, ஆக என் வாழ்நாள் என்று மறக்க முடியாத நண்பர் சிவாஜி என்று கூறி சந்தோஷப்பட்டுக் கொண்டார். இது முக்கியமான செய்தி. சிவாஜி கணேசன் அவர்கள் 1953, 54களில் நடித்த படங்களில் திரும்பிப்பார் என்ற படத்தில் முற்றிலும் புதிய வில்லன் வேடத்திலும், இல்லஜோதி படத்தில் கண்ணதாசனால் எழுதப்பட்ட அனார்கலி என்ற ஓரங்க நாடகமும் அக்காலத்தில் சிறப்பாக இருந்தன. இந்த 2 படங்களையும் தயாரித்தவர் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம் அவர்கள். டி.ஆர். சுந்தரம் அவர்கள் லண்டனிலே மேல் படிப்பு படித்துவிட்டு திரும்பும்போது உடன் படித்த ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை மணந்து கொண்டவர். அவர் திருச்செங்கோட்டில் பிறந்தவர்.
சேலம் வந்து சேலத்தில் ஏற்காடு செல்லும் வழியில் சேருவிராயன் மலையில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற ஸ்டுடியோவை நிறுவி சுமார் 50-60 படங்களை அக்காலத்தில் தயாரித்தவர். அக்காலத்தில் நடிகர்களான பி.யு. சின்னப்பா, டி.ஆர். மகாலிங்கம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்றெல்லாம் அவர் படங்கள் சிறப்பாக நடித்து பெயர் பெற்றிருந்தார்கள். டி.ஆர். சுந்தரம் அவரிடம் ரொம்ப கண்டிப்பான பேர்வழி. யாராக இருந்தாலும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். அவர் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும்போது அவருக்கு ஒரு நாற்காலியும் கதாநாயகன் நடிப்பவருக்கு நாற்காலியை மட்டும் போட்டு இருப்பார். வேறு யார் வந்தாலும் உட்கார முடியாது. அந்த கண்டிஷனில் தான் அவர் ஸ்டுடியோவில் எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்தலாக இருந்தார். அப்படி மாடர்ன் தியேட்டர்ஸில் சிவாஜி நடிக்கும்போது அவரை பார்க்க அவருடைய ஆருயிர் நண்பரான எலிகன்ட் பப்ளிசிட்டி திரு மோகன் அவர்கள் ஒரு முறை சேலம் சென்றவர் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு சென்று சிவாஜியை பார்க்க சென்றார். அப்பொழுது சிவாஜி கணேசன் நடித்து கொண்டிருந்தார். உடனடியாக அவர் என்ன பண்ணார், சிவாஜி அங்கிருந்து வந்து தன்னுடைய நாற்காலி உட்கார்ந்தவர் மோகனை பார்த்தவுடன் அருகே இருந்த டி.ஆர். சுந்தரம் இருக்க எழுந்து கொண்டு மோகனை அந்த நாற்காலி அமர வைத்துவிட்டு சிவாஜி நின்று கொண்டார். அப்பொழுது டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தன் ஊழியரை அழைத்து இன்னொரு நாற்காலி கொண்டு வர சொன்னார். அந்த நாற்காலி வந்த பிற்பாடுதான் சிவாஜி அதில் அமர்ந்தார். இப்படி கண்டிப்பாக இருந்த டி.ஆர். சுந்தரம் அவர்கள் சிறிது காலத்தில் இறந்து விட்டார். இறந்த பிற்பாடு அவருடைய மகன் ராமசுந்தரம் ஜெய்சங்கர் நடித்த பல படங்களை தயாரித்தார். அவற்றில் பல்லவனுக்கு வல்லவன், திருவல்லவர்கள் போன்ற படங்கள் சிறப்பாக ஓடிய படங்களாகும். அத்தகைய டி.ஆர். சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸை இன்றும் அடையாளமாக ஏற்காடு செல்லும் வழியில் அதன் முன்புற தோற்றம் கொண்ட ஸ்டுடியோவை பார்க்கலாம்.